அமெரிக்காவின் நியூயார்க் மேயராக இந்திய வம்சாவளியான ஜோரான் மம்தானி தேர்வு. இந்த வெற்றி பின்னணி குறித்து பார்ப்போம். அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளரும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவருமான ஜோரான் மம்தானி வெற்றி பெற்றார். நீங்கள் சலாம் பாம்பே, மான்சூன் வெட்டிங் போன்ற திரைப்படங்கள், சோ ஃபார் ஃப்ரம் இந்தியா போன்ற ஆவணப்படம் பற்றி அறிந்திருந்தால் அதனை இயக்கிய மீரா நாயரையும் தெரிந்திருக்கும். அந்த பிரபல இயக்குனர் மீரா நாயரின் மகன்தான் ஜோரான் மம்தானி. தந்தை மஹமூத் மம்தானி உகாண்டாவை சேர்ந்தவர். ஜோரான் மம்தானிக்கு 7 வயது இருக்கும் போதே அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் குடியேறிவிட்டார். படிப்பை முடித்ததும் அரசியலில் இறங்கினார். கடந்த 2020ஆம் ஆண்டு இவர் முதல் முறையாக நியூயார்க் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அமெரிக்காவின் மிக முக்கியமான நகரங்களில் நியூயார்க் நகரமும் ஒன்று. இங்கு நடைபெற்ற மேயர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் ஜோரான் மம்தானி போட்டியிட்டார். இவரை எதிர்த்து அதிபர் டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சி சார்பில் கர்டிஸ் லேவா, சுயேட்சையாக முன்னாள் நியூயார்க் ஆளுநர் ஆண்ட்ரூ கூமோ ஆகியோர் போட்டியிட்டனர். மம்தானி தனது பிரச்சாரத்தின் போது இலவச பஸ் சேவை, குழந்தைகள் பராமரிப்பு மையம், நியூயார்க் நகருக்கு சொந்தமான பலசரக்கு கடைகள், குறைந்த விலை மற்றும் வாடகை வீடுகள் உட்பட பல வாக்குறுதிகளை அளித்தார். ஜோரான் மம்தானி 50.4% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். நியூயார்க்கில் மேயராக தேர்வு செய்யப்பட்டுள்ள முதல் இந்திய அமெரிக்க முஸ்லிம் மம்தானி என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனவரியில் பதவியேற்கும் இவருக்கு இந்திய அமெரிக்கர்கள் அனைவரும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். 34 வயதான ஜோரான் மம்தானி ஒரு சட்ட வல்லுநர். இவர் தனது தேர்தல் உரைகளில் அமெரிக்க அரசியலில் மாற்றம் தேவை, இது மக்களுக்கான, அவர்களின் தேவைகளுக்கான அரசியலாக இருக்க வேண்டுமே தவிர உயரடுக்கு மக்களுக்கானதாக இருக்கக்கூடாது என்று கூறியிருந்தது கவனிக்கத்தக்கது. நியூயார்க் மேயர் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஜோரான் மம்தானி ஆற்றிய உரையில், இந்தியா சுதந்திரம் பெற்ற போது இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆற்றிய விதியுடன் ஒரு சந்திப்பு என்ற சுதந்திர தின உரையை நினைவு கூர்ந்தார். அப்போது மம்தானி பேசும்போது, நியூயார்க்கின் புதிய தலைமுறையினருக்கு நன்றி, நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம், உங்களுக்காக போராடுவோம், எதிர்காலம் நமது கையில் உள்ளது, ஒரு அரசியல் சாம்ராஜ்யத்தையே நாம் தோற்கடித்துள்ளோம். டொனால்டு டிரம்ப் அவர்களே, உங்களை வளர்த்த நகரமே உங்களை தோற்கடித்து விட்டது. ஊழல் கலாச்சாரத்துக்கு முடிவு கட்டுவேன். இதுதான் உங்களை போன்ற கோடீஸ்வரர்கள் வரி ஏய்ப்பு செய்ய அனுமதித்தது. மலிவான நகரம், புதுவித அரசியல் மாற்றம் ஆகியவற்றுக்கு வாக்களித்த நியூயார்க் மக்களுக்கு நன்றி என்றார் ஜோரான் மம்தானி. முன்னதாக நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் களத்தில் பேசும்போது, நான் சாமானியர்களுக்கான மேயராக இருப்பேன், இனவேற்றுமைக்கு எதிரான மாற்றங்களை கொண்டு வருவேன், பொருளாதார சமத்துவமின்மையை போக்குவேன், காவல்துறை செயல்பாடுகளில் மாற்றம் கொண்டு வரப்படும் என்று பல்வேறு வாக்குறுதிகளை மம்தானி கொடுத்திருந்தார். மம்தானி முன்வைத்த முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்று, பெரும் பணக்காரர்களுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் கூடுதல் வரிகளை விதிப்பதாகும். கோடீஸ்வரர்களுக்கு 2% வரியை உயர்த்துவது, கார்ப்பரேட் வரியை 11.5% அதிகரிப்பது நகரின் வருமானத்தை பெருக்கும் என்றும் அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். ஜோரானின் வாக்குறுதிகளுக்கு எல்லாம் பதிலடி கொடுத்த அதிபர் டிரம்ப், இத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற நிதியை பெடரல் அரசுதான் விடுக்க வேண்டும். வாக்குறுதிகளை அள்ளி வீசும் மம்தானி ஒரு கம்யூனிஸ்ட் என்று நிதி ரீதியாக மிரட்டல் விடுத்திருந்தார். ஆனால் அதையும் உடைத்தெறிந்து மம்தானி அபார வெற்றி பெற்றுள்ளார். குடியரசு கட்சியின் கோட்டையாக கருதப்படும் நியூயார்க் நகரத்தில் மம்தானி பெற்றுள்ள வெற்றி வரலாற்றில் ஒரு மைல்கல் மட்டுமல்ல, டிரம்புக்கு பெரும் பின்னடைவும் கூட. ஏற்கனவே அரசு முடக்கத்தால் அதிபர் டிரம்புக்கு எதிராக மக்கள் கொதித்தெழுந்துள்ள சூழலில் இந்த தேர்தலில் அந்த எதிர்ப்பலை எதிரொலித்திருக்கிறது. ஜோரான் மம்தானி வெற்றி உரை நிகழ்த்த வந்தபோது பின்னணியில் தூம் மச்சாலே என்ற பிரபல பாலிவுட் பாடல் இசைக்கப்பட்டது. இது சமூக வலைதளங்களில் வைரலானது. ஜோரான் மம்தானியின் வெற்றிக்கு பின்னால் எலான் மஸ்க் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தேர்தல் செலவினங்கள் ரீதியாக மஸ்க் நிதியுதவி அளித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வரும் ஜனவரி 1ஆம் தேதி நான் நியூயார்க் மேயராக பதவியேற்க உள்ளேன். நியூயார்க் நகரம் எப்போதும் குடியேறிகளின் நகரமாக இருக்கும். குடியேறிகளால் உருவாக்கப்பட்ட நகரம் குடியேறி ஒருவரின் தலைமையில் கீழ் வந்துள்ளது. நீங்கள் குடியேறியவர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் அனைவரையும் நேசிப்போம். இருளில் இருந்து நியூயார்க் நகரம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது என்று ஜோரான் மம்தானி தனது வெற்றி உரையில் கூறியதும் கவனத்தை ஈர்த்துள்ளது.